கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேற கண்களை மூடுவோமா? எழுந்திருக்கலாம். கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு எழுந்திருப்போம். வாரம் முழுவதும் எத்தனையோ வேலைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுய வேலைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவள் தராமல் நம்மளுக்கு பலனே கிடையாது. ஆனால் அவருக்காக நம்ம கொஞ்ச நேரம் உண்மையாக இதே நாளத்தில் இருந்து ஆண்டவரே, அந்த எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவரே, வாரம் முழுவதும் ஓட வைத்தீங்க ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, அந்த அன்பிற்கு நம்ம தகுதியே இல்லை. விலையேற பெற்ற அன்பை நம்மளுக்கு கொடுத்தாரு. யோசித்து பாருங்க. நம்ம கிட்ட மகனை பலி கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம பலி கொடுப்போமா? ஆனால் பிதா சொந்த குமாரனை நம்மளுக்காக கொடுத்தாராம். பழுதற்ற ஆட்டுக்குட்டி போல கண்களை மூடி ஆண்டவரை எவ்வளோ பெரிதான அன்பான. நம்ம நிறைய குற்றங்களை பண்ணியிருப்போம், நிறைய மீறுதல்களை பண்ணியிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்ம மத்தியிலே அன்பானவனாகவே இருக்கிறார். ஆமே. ஆண்டவரே உன் அன்பு எவ்வளோ வெளியேற பெற்றது ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்கு தகுதி இல்லாத பாத்திரம் ஆண்டவரே. என்னை தகுதிப்படுத்தின தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே, ஆண்டவருடைய ரத்தத்தினால் ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தை கர்த்தாவே இழந்து போன தேவன் நீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஏசப்பா, இந்த உலகம் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே மறுதளித்தது ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, உம்மை குற்றப்படுத்தது ஆண்டவரே. கர்த்தாவே ஆனாலும் எனக்காக ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே என்னை பாத்திரமாய் மாற்றினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கண்களை மூடி பாடுவோமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது மாறாத அன்பு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு. பாடலை தெரிந்தவர் பாடலாம். பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாயுன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாயுன்னை இயேசு அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை திருப்பியும் பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாயுன்னை இயேசு அழைக்கிறாரே. ஆமென். பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாயுன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. உன்னிருத
காயங்கள் பட்டா உன் அக்கிரமங்கள் இயேசு நொறுக்கப்பட்டா உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டா உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டா உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் இயேசு கிறிஸ்து அன்பு என்றும் மாறாதது ஆமென் இயேசு கிறிஸ்து மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்து மாறா கிருபை என்றும் குறையாதது ஆமென் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயங்கள் பட்டார் நம்முடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் நீங்க எல்லாரும் ஃபீல் பண்றீங்களா ஆண்டவர் என்னுடைய பாவத்துக்காக நீ நொறுக்கப்பட்டீர் என்னுடைய அக்கிரமத்துக்காக நீர் உடைக்கப்பட்டீரே நான் பாவி ஆண்டவரே இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க ஆண்டவரே நான் பாவி இந்த பாவியை இந்த எத்தனை இஸ்ரவேலாய் மாற்றினதே ஆமென் ஹல்லேலூயா இந்த எத்தனை இஸ்ரவேலாய் மாற்றுகிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவரே தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார் எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் போனாலும் நம்மளுக்கு இந்த நாளை கூட்டி கொடுத்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் அவரை உணர்ந்து சொல்லுங்க ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே எனக்காக நீ நொறுக்கப்பட்டீரே எனக்காக நீ அடிக்கப்பட்டீரே நான் இருக்க தகுதி இல்லை ஆண்டவரே என் பாவத்திற்காக ஆண்டவரே நீ சிலுவையை சுமந்தீரே ஆண்டவரே நாம ஒரு மனதை போட்டு சொல்லுவோம் ஆண்டவரே இனி ஆண்டவரே இந்த ஜீவனுள்ள ஆண்டவரே காலமெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சிலுவையை சுமக்க ஆண்டவரே கர்த்தாவே நீ சொன்னீரே ஆண்டவரே ஒருவன் எனக்கு சீஷனாக விரும்பினால் தன் சிலுவை எடுத்த ஆண்டவரே என்னை பின்பற்ற கூடவே என்று சொன்னீரே இயேசுப்பா ஆண்டவரே சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிற மகனாய் மகளாய் என்னை மாற்றும் ஆண்டவரே ஆண்டவரே சிலுவை எடுக்க ஆண்டவரே சுமந்து கொண்ட ஆண்டவரே பின் செல்ல ஆண்டவரே ஆண்டவரே நீர் நடத்தும் ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இயேசுவே விலையேற பெற்ற அன்பு விலையேற பெற்ற அன்பு சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் சொன்னா கடல் நிற்கும் அவர் ஆணையிட்டா சர்வ உலகமும் கேட்கும் ஆனா அப்படிப்பட்ட தேவன் நமக்காக தகுதி இல்லாத பாத்திரம் நமக்காக பாவியான பாத்திரம் நமக்காக மீறுதல்கள் செய்கிற பாத்திரம் நமக்காக குற்றமான பாத்திரம் நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை சுமந்தார் தன் ஜீவனையே கொடுத்தார் இவ்வளோ பெரிய அன்பு இல்ல இவ்வளோ பெரிய அன்பு இல்ல ஆண்டவரே அந்த அன்பிற்கு நான் என்ன கொடுப்பேன் ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க அந்த அன்பிற்கு நான் என்னையே கொடுப்பேன் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய அன்பிற்கு நான் என்னையே தருவேன் ஆண்டவரே ஆண்டவரே என்னால முடிந்த அளவுக்கு ஒரு ஆத்மாவாவது ஆண்டவரே உமக்குள்ளாக நடத்துவேன் ஆண்டவரே நான் இன்றைக்கு ஆண்டவரை உறுதி அளிக்கிறேன் ஆண்டவரே உங்கள் சமூகத்திலிருந்து உறுதி அளிக்கிறேன் எனக்காக நீ ஜீவனை கொடுத்தீரே இந்த பாவிக்காக நீ ஜீவனை கொடுத்தீரே ஆண்டவரே உமக்காக நான் என் வாழ்நாளிலே ஒரு ஆத்மாவாவது ஆண்டவரை கர்த்தாவை ரட்சிப்புக்குள்ள நடத்துவேன் ஆண்டவரே உண்மையிலே ஃபீல் பண்ணி சொல்லுங்க உங்க இதயத்துல சொல்லுங்க ஆண்டவரே ஒரு ஆத்மாவா ஒரே ஒரு ஆத்மாவது ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளாக நடத்த ஆண்டவரே கர்த்தாவே தியானிய தாங்க இயேசுப்பா ஆண்டவரே என்னை நடத்த ஆண்டவரே நீர் இறங்கி வந்தீரே ஆண்டவரே என்னை மீட்க நீர் இறங்கி வந்தீரே இயேசுப்பா ஆண்டவரே அதே போல ஆண்டவரே கர்த்தாவே இயேசுப்பா உம்முடைய அன்பை சொல்லி ஆண்டவரே நீர் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுப்பா எங்களுக்காக பட்ட பாடுகளை சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே இயேசுப்பா ஆண்டவரே ஒரு ஆத்மாவாத ஆண்டவர் நடத்த ஆண்டவரே கிருபை தாங்க இயேசுப்பா ஆண்டவரே திருப்பி பாடுவோம் அந்த பல்லவி மாத்திரம் பாவி என்று உன்னை இயேசு தள்ளவே மாட்டார்
நிறைய பேர் குற்ற மனசாட்சியோடு இருக்கலாம். ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்க தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, நான் பொய் பேசுகிறேன் ஆண்டவரே, நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் ஆண்டவரே, நான் சண்டை போடுகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்த்து சொல்றாரு, என் பிள்ளையே பயப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத. நான் உனக்காகவே இந்த பூமிக்கு வந்தேன், நான் உன்னை மீட்கவே வந்தேன். சோ அந்த பல்லவி மாத்திரம் பாடலாம். பாவி என்று இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றார். உன்னை கூப்பிடுறாரு ஆண்டவர், உன்னை கூப்பிடுறாரு, நீ கூப்பிடுறாரு. அந்த சத்தத்தை கேளு, அந்த சத்தத்தை கேளுங்க. ஆமென். இயேசு அழைக்கின்றாரே, தயங்காதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்காதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அவர் கிருபை என்றுமே குறையாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய அன்பு என்றும் குறையாதது தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே கர்த்தாவே, தகுதி இல்லாத என்னை ஆண்டவரே தகுதிப்படுத்தி நடத்தின தேவன் நீர் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, ஒன்றுமில்லாத என்னை ஆண்டவரே கர்த்தாவே அன்பினாலே ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி செல்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நீ உருவாக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. நீ தகுதிப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. விபச்சார ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஃபீல் பண்ணலாம். இப்போ எல்லாரும் சுத்தி அவளை கல்லெறி நிற்கிறாங்க, கல்லெறிந்து கொல்லே ஆகணும் அப்படின்னு. இந்த உலகம் அப்படிதான் என்னை குற்றப்படுத்தும். யூ ஆர் நாட் குட், நீ பேட், நீ ஒண்ணுமே இல்லை, நீ சர்ச்சுக்கு போறதுக்கே தகுதி இல்லை, நீ பைபிளை தூக்கவே தகுதி இல்லை, நீ வேஸ்ட், நீ இப்படி பண்ற அப்படி பண்ற. அதே போல தான் அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்த அநேக பேர்கள் அங்கே உண்டு. ஆனால் ஒருத்தர் மாத்திரம் இருந்தார். 11 பாவம் செய்யலையோ அவளை முதலாவது கல்லறிங்க, எல்லாம் போயிட்டாங்க. உண்மையிலே யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்திரீ நினைச்சிருப்பா கண்டிப்பா இவரை நம்மளை கல்லெடுத்து அடிக்க போற இல்லையா? ஆனா அவர் சொல்றாரு, நீ போ, நீ பாவம் செய்யாத. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன் மனசுல குற்றங்கள் இருக்கலாம், நிறைய ரணங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் இவ்வளோ பாவத்தில் இருக்கிறேன், என்னோட சுபாவம் மாறவே மாட்டேங்குது, நான் என்ன பண்றது? ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஓ நீ பாவம் பண்ணாதே. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உன் இதயத்துல சொல்றாரு, நீ சின்ன தவறாகலும் பெரிய தவறாகலும் இருந்தா
இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு, ஆண்டவரே இனி நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை பரிசுத்தமாய் மாற்றுங்க. ஆமென். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாய் மாற்றுங்க ஆண்டவரே. பாடல் நிறைய பேர் தரும், பரிசுத்தரே இயேசுவே. அவர் பரிசுத்தமான தேவன். அப்போ அவருடைய பிள்ளைகள் நாம பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். பரிசுத்தரே எங்கள் தேவன். அந்த பாடலை பாடுவோம். தெரிந்தவங்க பாடுவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. கைகளை தட்டி உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசி தாகம் மேற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் கைவிடாதே. வருத்தங்கள் பசி தாகம் மேற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் கைவிடாதே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா, உம்மை பாடுவதே எந்த மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா, உம்மை பாடுவதே எந்த மேன்மையா. ஊழிய எல்லை பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உயர்த்தி வைத்தீ. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உயரவும் உயர்த்தி வைத்தீ. அறியாத ஜாதியை வரவழைத்தீ, நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீ. அறியாத ஜாதியை வரவழைத்தீ, நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீ. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா, உம்மை பாடுவதே எந்த மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா, உம்மை பாடுவதே எந்த மேன்மையா. எல்லாரும் உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா, உம்மை பாடுவதே எந்த மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா, உம்மை பாடுவதே எந்த மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா, உம்மை பாடுவதே எந்த மேன்மையா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் உயர்த்துவதே மேன்மை, அவர் பாடுவதே மேன்மை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கூட அவர் பரிசுத்தமான தேவன். நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாக பரிசுத்தமாக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துவார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார், கர்த்தர் நம்மை தொட்டார். ஆமென். அதுக்கு நன்றி ஆண்டவர். உடைந்த பாத்திரங்களாக இருந்த நம்மை உருவாக்குகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தின தேவன் இவன் நடத்துவாராக.
கர்த்தாவே ஸ்தோத்திரம். உட்காருவோம். கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்கலாம். சில ஜெப விண்ணப்பங்கள் இருக்கு. அப்படி நீங்கள் ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். அதாவது நம்முடைய குடும்பத்திற்காக முதலாவது ஜெபிப்போம். அகஸ்டின் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா குடும்பத்திற்காக, குடும்ப அங்கத்தினர்களுக்காக, குடும்பத்திலே ஊழியம் செய்கிறவர்களுக்காக, திருமணமாகாத பிள்ளைகளுக்காக, சுவீனமாக இருக்கிறவர்களுக்காக. தாஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு, கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதே மாதிரி சீலனுடைய சகோதரி மணி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு கொஞ்சம் சிக்காக இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் போகிற பிள்ளைகள், முதலாவது அகஸ்டின் ஃபேமிலிக்காக நாம் ஜெபிப்போம். அவர் தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக நாம் ஜெபிப்போம். யாராவது ஒருவர் அகஸ்டின் ஃபேமிலிக்காக யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். எல்லா பேரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மொத்தமாக நீங்கள் ஜெபிக்கலாம். வாங்க ஸ்டீன். நன்றியோடு துதிக்கிறேன் சப்பா. அந்த நல்ல வேலைக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடம் தொடங்கி 2 மாதங்கள்